உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்க அம்மா தான் கடத்த சொன்னாங்கன்னு உங்களுக்கும் தெரியும்ல. பாரதி, ஒரு உண்மையை ஒருத்த மறைக்கிறான்னா அதுல அவங்க சம்பந்தப்பட்டவங்க சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு மட்டும் அர்த்தம் இல்ல. 1000 காரணம் இருக்கும். சரி, உங்க அம்மா இத பண்ணல, அவரு பொய் தான் சொல்றாருன்னு வச்சுக்குவோம். அப்போ உண்மையிலேயே தமிழை கடத்த சொன்னது யாரு? உங்களுக்கு தான் உண்மை தெரியும்ல, யாருன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி அமைதிதான் ஆதி என்ன மாதிரி ஆளுங்களை தப்பா யோசிக்க வைக்கிறது. இது ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? ஒருத்தனோட அமைதி பிரச்சனையை வளர்க்காது, முடிச்சுதான் வைக்கும். இந்த விஷயத்துல உங்க அமைதி பிரச்சனையை முடிச்சு வைக்காத ஆதி, வளர்க்கதான் செய்யும். பாரதி, அதான் எங்க அம்மா வந்ததும் எல்லாத்தையும் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன்ல. அதுதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. உங்க அம்மா தப்பு பண்ணலன்னு சொல்றீங்க, அவர் சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்றீங்க. அப்போ உண்மை என்னங்கிறது சொல்ல மாட்டீங்களே. நான் காரணம் இல்லாம எதுவும் பண்ணிருக்க மாட்டேன். அந்த காரணம் எனக்கு தேவையில்லை ஆதி. சொல்லுங்க, தமிழை கடத்த சொன்னது யாரு? அந்த உண்மை தெரிஞ்சும் ஏன் என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க? உண்மை தெரிஞ்சா அந்த தர்மலிங்கத்தை அழகர் வெட்டி கொன்றுவான். அந்த ஆளை கண்டம் துணமா வெட்டி கொல்லுவான். அந்த ஆளை கண்டம் துணமா வெட்டி கொல்லுவான். போதுமா? ஆதி, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா பாரதி, தமிழை கடத்த சொன்னது தர்மலிங்கம் தான். இத நான் சொன்னா என்ன நடக்கும்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? அழகர் ஜெயிலையும் ஆண்டாள் வாழ்க்கை இல்லாமலும் இருக்க சொல்றீங்களா? எதுக்காகத்தான் நான் இதை வெளியே சொல்லாம இருந்தேன். இப்போ உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா சொல்லுங்க, அந்த தர்மலிங்கத்தை அடிச்சு இழுத்துட்டு வந்து இங்க உண்மையை சொல்ல வைக்கிறேன். அதை விட்டுட்டு எங்க அம்மா மேல சந்தேகப்படாதீங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டு உங்களை நீங்க சரி பண்ணிப்பீங்க. ஆனா நடந்த தப்பும் அதனால ஏற்பட்ட பாதிப்பும் சரியாயிடுமா பாரதி? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாரதி, ரொம்ப பிடிக்கும். உங்க கூட வாழ்றது கடவுள் எனக்கு கொடுத்த வரம். அந்த மாதிரி தான் நினைச்சு வாழ்றேன். ஆனா அவங்க அம்மா பாரதி, அவங்கள தொலைச்சிட்டு நான் படுற வேதனைய நீங்களும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. இவ்வளவு வேதனை இருந்தும் இதுக்கெல்லாம் காரணம் அந்த தர்மலிங்கம்னு தெரிஞ்சும் ஏன் பொறுமையா இருக்கேன்னு நினைச்சீங்க? என் ஃப்ரெண்டு அழகரும் உங்க ஃப்ரெண்டு ஆண்டாளும் நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். இன்னொரு தடவை எங்க அம்மா விஷயத்துல அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. அப்புறம் நீங்க எடுத்த முடிவை சரி பண்ணிக்க நினைக்கும் போது நான் தப்பான முடிவு எடுத்திருப்பேன். திரும்பவும் சொல்றேன், அவங்க என் அம்மா, அவங்க கோவப்படுவாங்க. ஆனா என் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த தர்மலிங்கம் தான். இந்த உண்மை அழகருக்கு தெரியாம நீங்க தான் பாத்துக்கணும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.